அன்பார்ந்த பெரியோர்களே, நமது நாட்டின் மீது ஆக்கிரமிக்க வந்த அந்நிய மிலேச்சன் பாபர் இந்த நாட்டில் தனக்கு கிடைத்த வெற்றியின் நினைவாக 1528 ஆண்டு நாம் மரியாதா புருஷோத்தமன் என்று போற்றக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த இடமான அயோத்தியில் இருந்த ஸ்ரீ ராம ஜென்ம பூமி ராமராலயம் பாபரின் தளபதி மீர்பாகி என்பவனால் இடித்து தரமட்டமாக்கப்பட்டு அங்கு மசூதி எழுப்பப்பட்டது. அந்த புனிதமான ஸ்ரீ ராம ஜென்ம பூமியினை மீட்பதற்காகவும் காப்பதற்காகவும் நடந்த 76 போராட்டங்களில் லட்சக்கணக்கான மக்கள் உயிர் தியாகம் செய்துள்ளனர். இறுதியாக 1932 ஆண்டு அயோத்தியில் இருந்த சாதுக்கள் மூலமாக அந்த கட்டிடம் முழுமையாக தகர்க்கப்பட்டது. ஆனால் பிரிவினை எண்ணம் கொண்ட பிரித்தாளும் சூழ்ச்சி கொண்ட ஆங்கிலேயன் பைசாபாத் மற்றும் அயோத்தி நகரில் வாழ்ந்த இந்துக்களிடம் தண்டல் வசூல் செய்து 1934 ஆண்டு ஒரு மசூதி போன்ற கட்டிடத்தை கட்டி அதில் தொழுகை நடத்தும்படி இஸ்லாமியர்களை அழைத்தான். ஆனால் அந்த கட்டிடம் கட்டப்பட்டது காபிர்களான இந்துக்களுடைய பணம், கட்டிக் கொடுப்பது காபிரான ஆங்கிலேயன். ஆகவே அந்த இடம் தொழுகை நடத்த தகுதியற்றது என்று சொல்லி 1934 அயோத்தியில் வாழ்ந்த இஸ்லாமியர்கள் அதை புறக்கணித்து விட்டனர். அதாகப்பட்டது 1934 ஆண்டு முதல் இன்று வரை அந்த இடத்தில் ஒரு இஸ்லாமியர்கள் கூட தனது மனத தொழுகையை நடத்திடவில்லை என்பது கண்கூடு. பாரதம் சுதந்திரம் பெற்ற பிறகு 1949 அந்த பிரச்சனைக்குரிய கட்டிடத்திற்குள் ஸ்ரீ ராம் லாலா என்கின்ற குழந்தை ராமர் அவருடைய விக்கிரகம் பிரதிஷ்டையானது. அன்று முதல் 1949 முதல் இன்று வரை அந்த இடத்தில் தொடர்ந்து ராமருக்கு வழிபாடு நடைபெற்று வருகிறது. அதைத் தொடர்ந்து அந்த உத்தரப்பிரதேச மக்களுடைய இந்துக்களுடைய பிரச்சனையாக இருந்த ஸ்ரீ ராம ஜென்ம பூமியினுடைய பிரச்சனை 1983 விஸ்வ ஹிந்து பரிஷத் கையில் எடுத்து அதற்கான இயக்கங்களை துவக்கியது. 1983 முதல் 1984 வரை உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் போன்ற பகுதிகளில் ஸ்ரீ ராம ஜானகி ரத யாத்திரையின் மூலமாக மக்கள் மத்தியில் இந்துக்களுடைய நியாயமான உணர்வுகளையும் கோரிக்கைகளையும் ஸ்ரீ ராம ஜென்ம பூமியினுடைய வரலாற்றை பற்றியும் ஒரு விழிப்புணர்வினை உருவாக்கி வந்தது. 1986 ஆண்டு பைசாபாத் நீதிமன்றம் இந்து சமுதாய மக்கள் ஸ்ரீ ராம லாலாவிற்கு உள்ளே சென்று அந்த கட்டிடத்தின் உள்ளே சென்று வழிபட அனுமதி வழங்கி தனது தீர்ப்பினை வழங்கியது. அந்த பிரச்சனைக்குரிய கட்டிடமாக இருந்தாலும் அதற்குள் ஸ்ரீ ராம் லாலா பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார். நீதிமன்றம் நியமனம் செய்த பூஜாரி பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்துக்கள் தொடர்ந்து உள்ளே சென்று வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இடத்தை புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும் என்பதற்காக நாடு முழுக்க விழிப்புணர்வை உண்டாக்குவதற்காக 2.25 லட்சம் கிராமங்களிலே ஸ்ரீராம் என்கின்ற மந்திரம் பொதித்த செங்கல் பூஜை நடைபெற்று அது ரத யாத்திரை மூலமாக அயோத்திக்கு அனுப்பப்பட்டு 1989 ஆண்டு நவம்பர் 9 அதற்கான பூமி பூஜை போடப்பட்டது. பூமி பூஜை முடிந்து அடுத்தபடியாக கட்டிட வேலை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக 1990 அக்டோபர் 30 கரசேவை என்கின்ற பணியினை துவக்குவதற்காக விஸ்வ ஹிந்து பரிஷத் முயற்சி செய்கின்ற பொழுது அங்கே இருந்த முலாயம் சிங் அரசு அதை தடுத்து மிகப்பெரியதொரு போராட்டத்தை உருவாக்கியது. அதன் விளைவாக கரசேவை நடந்து அயோத்தி அந்த பிரச்சனைக்குரிய கட்டடத்தின் மீது காவிக்கொடி ஏற்றப்பட்ட பிறகு முலாயம் சிங் அரசு துப்பாக்கி சூடு நடத்த ஆரம்பித்தது. துப்பாக்கி சூடு நடத்த ஆரம்பித்தவுடன் முதல் களப்பலியாக கல்கத்தா நகரைச் சேர்ந்த ராம்குமார் கோத்தாரி, சரத்குமார் கோத்தாரி என்ற சகோதரர்கள் முதல் களப்பலியாக ஆனார்கள். அவர்கள் RSS இயக்கத்தினுடைய சுயம் சேவகர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்திலே இருந்து தவத்திரு வன்னி அடிகளாருடைய தலைமையிலே நூற்றுக்கணக்கான இளைஞர்களும் ராம பக்தர்களும் கரசேவைக்காக அயோத்தி நோக்கி பயணம் சென்றார்கள். ஆனால் அங்கிருந்த முலாயம் சிங் அரசு எல்லையிலேயே கைது செய்து அங்கங்கே இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே தடுத்து நிறுத்திவிட்டது. மீண்டும் கரசேவை 1992 ஆண்டு டிசம்பர் 6 என்று முடிவு செய்யப்பட்டு நாடு முழுவதும் இருந்து பல ராம பக்தர்கள் கரசேவர்கள் அயோத்தியிலே ஒன்று திரண்டனர். கட்டுக்கடங்காத கூட்டத்தின் காரணமாக அன்று அந்த கட்டிடம் தகர்க்கப்பட்டு தரைமட்டமானது. அதனைத் தொடர்ந்து அங்கே பிரச்சனைக்குரிய இடமாக விளங்கிய 2.77 ஏக்கர் நிலத்தை மத்திய அரசானது கையகப்படுத்திக் கொண்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. 2002 ஆண்டு ஏப்ரலில் சர்ச்சைக்குரிய இடம் யாருக்கு உரிமை என்ற விஷயம் குறித்த விசாரணை நீதிபதிகள் அமர்வு முன்பு துவக்கப்பட்டது. பல்வேறு விதமான தொல்பொருள் ஆய்வுகள், பல்வேறு விதமான வரலாற்று சான்றுகள், அது குறித்து நடந்த 28 ஆண்டு கால சட்ட
போராட்டமானது கடந்த 2019 ஆண்டு அதற்கான தீர்ப்பு நவம்பர் 9 வெளியிடப்பட்டது. அதாவது இறுதி தீர்ப்பில் முழுமையாக 2.77 ஏக்கர் நிலம் ஸ்ரீ ராம ஜென்மபூமி அறக்கட்டளைக்கு வழங்க வேண்டும் என்றும், அந்த ராம ஜென்மபூமி கட்டிடத்தை கட்டுவதற்காக ஒரு அறக்கட்டளையை மத்திய அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லியும், அதற்கு மாற்றாக இஸ்லாமியர்கள் மசூதி கட்டிக் கொள்வதற்காக தகுதியான 5 ஏக்கர் நிலம் வழங்க வேண்டும் என்று அந்த தீர்ப்பு உத்தரவிட்டது. 500 ஆண்டுகால போராட்டம், கடைசியாக 28 ஆண்டுகால சட்ட போராட்டத்தின் விளைவாக ஸ்ரீ ராம ஜென்மபூமியில் ஸ்ரீ ராமருக்கான ஆலயம் கட்டுவதற்கான உரிமை இந்துக்களுக்கு மீட்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக கடந்த ஆகஸ்ட் 5 தேதியன்று நமது பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களுடைய திருக்கரங்களால் பூமி பூஜையுடன் துவங்கிய ஆலய நிர்மாண பணியானது மிக துரிதமாக நடைபெற்று வருகிறது. ஒட்டுமொத்த தேசமும் இந்து சமுதாயமும் மரியாதா புருஷோத்தமன் என்று போற்றி வணங்கக்கூடிய ஸ்ரீ ராமனுடைய ஆலயம் நிர்மாண பணியிலே ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய பங்களிப்பும் இருந்திட வேண்டும். அனைவருடைய பங்களிப்போடு இந்த ஆலயமானது வரலாற்று சிறப்புமிக்க ஆலயமானது அந்த கட்டிடம் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று ஸ்ரீ ராம ஜென்மபூமி ஆலயத்திற்கான அறக்கட்டளை விரும்புகிறது. எவ்வாறு கன்னியாகுமரி முனையிலே இருக்கக்கூடிய ஸ்ரீ பாதபாறை என்கின்ற அந்த இடத்திலே சுவாமி விவேகானந்தருடைய நூற்றாண்டினை முன்னிட்டு ஒரு நினைவு சின்னம் அற்புதமாக, வரலாற்று நினைவு சின்னம் அற்புதமாக உருவாக்கப்பட்டுள்ளதோ அதே போன்று இங்கும் உருவாக்கப்பட வேண்டும். சுவாமி விவேகானந்தரின் நினைவு சின்னத்திற்காக அனைத்து மக்களும் தலா ₹1 என்று தன்னுடைய பங்களிப்பை அளித்தார்கள். அதனை கொண்டு அங்கு சுவாமி விவேகானந்தருடைய நினைவு சின்னம் ஸ்ரீ பாதபாறையிலே கன்னியாகுமரி முனையிலே உருவாக்கப்பட்டு இன்றும் அந்த பகுதியினுடைய அடையாள சின்னமாக விளங்கி வருகிறது. அதேபோல ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தினுடைய வரலாற்று நினைவு சின்னமாகவும் இந்து தர்மத்தினுடைய எழுச்சியினுடைய சின்னமாக விளங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ ராம ஜென்மபூமி ஆலயமானது அயோத்தியிலே வரலாற்று சின்னமாக திகழ வேண்டும் என்று சொன்னால் மிக பிரம்மாண்டமான முறையிலே கிட்டத்தட்ட 60 ஏக்கர் நிலப்பரப்பிலே அவ்வாலயம் 3 அடுக்குகளாக உருவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உன்னதமான அந்த நினைவு சின்னத்திலே என்றும் போற்றத்தகுந்த யுகம் யுகமாக இனி தொடர்ந்து இருந்து விளங்கி இந்து சமுதாயத்தினுடைய பெருமையினை, இந்து தர்மத்தினுடைய உயர்வினை பறைசாற்றக்கூடிய அந்த கட்டிடம், அந்த ஆலயம் அனைவருடைய பங்களிப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் தேசிய அமைப்புகள், இந்து அமைப்புகள் ஆகியவற்றைச் சேர்ந்த சகோதரர்கள் தங்களிடத்திலே நிதி சேகரிப்பதற்காக வருவார்கள். அந்த சகோதரர்களிடத்திலே உங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நல்லதொரு நிதி பங்களிப்பினை அளித்து அந்த வரலாற்று சிறப்புமிக்க அயோத்தி ஸ்ரீ ராம ஜென்ம பூமி ஆலயத்திற்கு தங்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். அதற்கான வேண்டுகோளை வைக்கின்றோம். எதிர்காலத்தில் நமது சந்ததிகள் அனைவரும் அயோத்திக்கு செல்கின்ற பொழுது என்னுடைய முன்னோர் இந்த ஆலயம் உருவாவதற்காக தங்களுடைய பங்களிப்பையும் அளித்திருக்கிறார்கள். என்னுடைய முன்னோர்களுடைய பங்களிப்பால் தான் இவ்வளவு உன்னதமான ஆலயம் உயர்ந்து நிற்கிறது என்ற பெருமிதத்தோடு, உரிமையோடு அந்த இடத்திற்குள் செல்லக்கூடிய வகையிலே நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம்.